மாணவர்களே, இன்று நாம் பார்க்கப் போவது சாதாரண மூச்சுப் பயிற்சி அல்ல. சித்தர்களின் அட்டமா யோகத்தில் உள்ள பிராணாயாமம் என்னும் ஆழமான அறிவியல். இது உடலோடு மட்டும் சம்பந்தப்பட்டது அல்ல. கலை, மண்டலம், சக்தி, காலம் இந்த நான்கையும் ஒரே நேரத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்கின்ற ஒரு முழுமையான அறிவு. முதலில் நீங்கள் அனைவரும் ஒரு அடிப்படை உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமது மூச்சு எப்போதும் 2 மூக்கின் வழியாக ஒரே நேரத்தில் நடப்பதில்லை. ஒரு சிறு வலியுறுத்தல். வலது மூக்கு அல்லது இடது மூக்கு, இதில் ஏதாவது ஒன்றின் வழியாகத்தான் மூச்சு ஆதிக்கமாக ஓடிக்கொண்டிருக்கும். இந்த மாற்றம் சீரற்றது அல்ல. சித்தர்கள் இதை காலக்கணக்குடன் அளந்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சாமம், அதாவது சுமார் 2 மணி 40 நிமிடத்திற்கு ஒரு முறை மூச்சின் ஓட்டம் வலதிலிருந்து இடதிற்கு அல்லது இடதிலிருந்து வலதிற்கு மாறுகிறது. வலது மூக்கின் வழியாக மூச்சு ஓடும் நிலையை சித்தர்கள் சிவகலை அல்லது சூரியகலை என்று அழைக்கிறார்கள். இடது மூக்கின் வழியாக மூச்சு ஓடும் நிலை சந்திரகலை. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த கலை ஓடுகிறது என்பதை அறியாமல் பிராணாயாமம் செய்தால் அது யோகமல்ல, ஒரு சிறு இடைவேளை, வெறும் மூச்சு பயிற்சியாகவே முடிந்துவிடும். இப்போது அகத்தியர் முறையை பார்ப்போம். அகத்தியர் பிராணாயாமத்தை சூரிய கலை, அதாவது வலது மூக்கு சுவாசம் நடைபெறும் நேரத்திற்கு ஏற்றவாறு அமைத்தவர். அதனால்தான் அவர் கூறிய விகிதம் 16 பூரகம், 64 கும்பகம், 32 ரேசகம். சூரியகலை ஓடும்போது உடலில் வெப்பசக்தி, இயக்க சக்தி, செயலாற்றல் அதிகமாக இருக்கும். அந்த சக்தி வெளியே சிதறாமல் உடலுக்குள் நிலையாக இருக்க நீண்ட கும்பகம் தேவை. அதனால்தான் அகத்தியர் 64 என்று குறிப்பிட்டார். இதே பிராணாயாமத்தை கொங்கணவர் சந்திரகலை ஓடும் நேரத்திற்கு ஏற்றவாறு மாற்றினார். சந்திரகலை என்பது குளிர்ச்சி, அமைதி, உள்வாங்கும் சக்தி. அதனால் அவர் கூறிய விகிதம் 32 பூரகம், 64 கும்பகம், 16 ரேசகம். இங்கே மூச்சை மெதுவாக அதிகமாக உள் இழுத்து குறைவாக வெளிவிடுவது சந்திர சக்தியை பாதுகாப்பதற்காக. இப்போது ஒரு மிக முக்கியமான பகுதி, ஓங்கார தத்துவம். ஒரு சிறு இடைவேளை. ஓம். இது வெறும் எழுத்தல்ல, இது மனித உடலின் சக்தி ஓட்ட வரைபடம். ஓம் என்ற எழுத்தின் உண்மையான வரி வடிவத்தை நடுப்பாதியாக பிரித்தால் வலது பகுதி ஒரு சுழியுடன் மேலே நீட்டப்பட்ட கோட்டில் முடிகிறது. இது சூரிய கலை, வலது மூக்கு சுவாசம். இந்த ஓட்டம் சூரிய மண்டலம் என்ற நெஞ்சு பகுதியில் தொடங்கி நெற்றி என்ற சந்திர மண்டலத்தில் முடிகிறது. இப்போது ஓம் இன் இடது பகுதி, அதிலுள்ள சுழி மகர மெய்யுடன் இணைந்து உடலின் மூலாதாரம் என்ற அக்னி மண்டலத்தில் தொடங்குகிறது. அங்கிருந்து சூரிய மண்டலத்தை தொட்டு சந்திர மண்டலத்தில் முடிகிறது. இதுவே சந்திரகலை ஓட்டம். அகத்தியன் இதனை முழுமையாக புரிந்ததுதான் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னார். வலது மூக்கு, அதாவது சூரியகலை ஓடும்போது கலவியில் ஈடுபட்டால் சக்தி விரயமாகாது. ஏனெனில் அப்போது சக்தி கீழே சிதறாமல் மேலே சுழன்று மண்டலங்களை தொட்டு மீண்டும் நிலைப்படுகிறது. அதனால் மாணவர்களே, அகத்தியரும் கொங்கணவரும் முரண்படவில்லை. அவர்கள் ஒரே மூச்சை வேறு வேறு காலத்தில் வேறு வேறு கலைக்கு பொருந்துமாறு சொன்னார்கள். இதுவே சித்த யோகத்தின் அறிவியல். இந்த யோக விளக்கங்கள்